பொசிவ்னஸ் வந்து யாருக்கு ரொம்ப அதிகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க, பாய் ஆர் கேர்ள்? பாய்ஸுக்கு தான். லவ் பண்ற பொண்ணு வேற ஒரு பையனை சிரிச்சு பேசினா கோவம் வரதா செய்யும். அதுவும் ஒரு விதமான லவ் தான். ஏன் வரும்னா ஒரு சில விஷயம் வந்து அவ பண்றது பிடிக்காது, அதனால வரும். ரொம்ப சாரி சார், அப்படித்தான் பேசுவேன். ஏன்னா நாங்கள் சின்ன வயசுல இருந்து ஒன்றா இருக்கோம். இப்போ வேற ஒருத்தங்க கூட போயிட்டா இதுவாகும்ல. ஆதாமியாவாளுக்கு பிறந்த மூத்த பையன் மாதிரி இருக்கான் அவன் ஃப்ரெண்டுனா அப்ப நான் யாரா? லவ்ல வந்து பொசிவ்னஸ் இருக்கலாமா கூடாதா? இருக்கலாம், இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். அது இல்லாம இருக்கவே கூடாது. திரும்ப திரும்ப சொல்றேன், என்னை தவிர வேற எவ்வளவு பார்த்து வழிஞ்சனா தொலைச்சிருவேன். ஹாய் ஆரா தமிழ் கேஷுவல் என்டர்டைன்மெண்ட் வியூவர்ஸ், நான் உங்க விஜே மோனி. டுடே என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா பொசிவ்னஸ் இன் ரிலேஷன்ஷிப் தான். என் லைஃப்பில் வந்து நான் தினமுமே பொசிவாக தான் இருப்பேன். ஸோ யார் யாரெல்லாம் பொசிவாக இருக்காங்கிறது வீடியோக்குள்ளே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆரா தமிழ் கேஷுவல் என்டர்டைன்மெண்ட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொசிவ்னஸ் வந்து யாருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க, பாய் ஆர் கேர்ள்? பாய்ஸுக்கு தான். லவ் பண்ற பொண்ணு வேற ஒரு பையனை சிரிச்சு பேசினா கோவம் வரதா செய்யும். அதுவும் ஒரு விதமான லவ் தான். ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா ஒரு கொஞ்சம் வெளியே போனான்னு சொல்றது கூட பர்மிஷன் கேட்கணும். அது அப்படி சொல்லுவாங்க, பர்மிஷன் கேட்காம வெளியே போகக்கூடாதுன்னுவாங்க. இதான் பிரச்சனை. நான் சொல்லிட்டு போனா பத்தாது, பெர்மிஷன் கேட்கணும்னு எதிர்பார்க்கறேன். பாய் தான். ஏன் பாய் சொல்கிறீங்க? ஏன்னா நாங்கள் சின்ன வயசுல இருந்து ஒன்றா இருக்கோம். இப்போ வேற ஒருத்தங்க கூட போயிட்டா இதுவாகும்ல. ஆதாமியாவாளுக்கு பிறந்த மூத்த பையன் மாதிரி இருக்கான் அவன் ஃப்ரெண்டுனா அப்ப நான் யாரா? எனக்கு வந்து என் விஷயத்துல வந்து எனக்கு தான் வரும், என் ஆளுக்கு வந்து நான் கண்டுக்காது. நான் கத்துறேன், என்னை கண்டுக்கிறது இல்லையா? ஏன் வரும்னா ஒரு சில விஷயம் வந்து அவ பண்றது பிடிக்காது, அதனால வரும். ரொம்ப சாரி சார், அப்படித்தான் பேசுவேன். கேர்ள்ஸ் தாங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏன் அப்படி சொல்ல, நானே நிறைய அனுபவிச்சுக்கிறேன். நானே பாய்ஸுக்கு தான் மேம் அதிகமாக. ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நம்ம அந்த பொண்ணை ரொம்ப அட்மையர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஒரு சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும், என்ன இது பண்ணுறதா இருக்கட்டும், அதை நம்ம ரொம்ப ஃபோக்கஸ்டாக பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவோம். அதை அவங்க கொஞ்சமாக மாற்றி வேறு யாருக்கிட்டாவது அந்த ஃபீல் மாறும் போது நம்மளுக்கு கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருக்கும். அதோட வலி உங்களுக்கு என்னைக்குமே புரியாது, எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சரி, ஓகே. இந்த பொசிவ்னஸ் வந்து எங்கேருந்து வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸ்ட்ராங்கான பாண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து தான் வருது. ஏன்னா யாரோவா இருந்தால் அந்த பொசசிவ்னஸே வராதுல்ல. நம்ம ஒருத்தங்க மேலே ரொம்ப கேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணி அவங்கள ரொம்ப அட்மையர் பண்ணி ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம், அப்புறமா தான் பொசசிவ்னஸ் ஆகும். எங்கே ஆசை அதிகமாக இருக்கும் அங்கே தான் பொசசிவ்னஸ் அதிகமாக இருக்கும். உண்மையான அன்பு, காதல், பாசம், அக்கறை இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வரும். எங்க இருந்து வருது, இங்க இருந்து அங்க இருந்துலாம் சொல்ல தெரியாது. உண்மையா அதெல்லாம் இருந்துச்சுன்னா வரும். ஓவர் பொசிவ்னஸ் வந்து சம்டைம்ஸ் இரிட்டேட் ஆகுமா? கண்டிப்பா இரிட்டேட் ஆகாம இருக்கவே இருக்காது. கடுப்பேத்துறார் மயிலாட். ஃபர்ஸ்ட் அவங்க பார்க்கும்போது அந்த பொசிட்டிவ்னஸ் அவங்களுக்கு க்யூட்டாக தெரியும். பட் நம்ம போக ஃபோர்ஸ் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன எல்லாத்துக்குமே கொஞ்சம் ரொம்ப இதாக ஆகுறாங்க, ரியாக்ட் ஆகுறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு இரிட்டேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நான் நிறைய இது அதுன்னு சொல்லியிருக்கேன், அதெல்லாம் அவங்களுக்கு இரிட்டேட் ஆகிருக்கேன். இந்த ரீசன்னால இப்போ கூட இல்லை. நீ உணர்ச்சி வச்சத்தை அடக்கு, சென்டிமெண்ட்டை கட்டுப்படுத்து. ஓவர் பொசிவ்னஸ் திடீர்னு வந்து பிரேக்கப் ஆக சான்ஸ் இருக்கா? அது பார்ட்னரை பொறுத்து தான் மேம் இருக்குது. அவங்க ரொம்ப நம்பி ட்ரஸ்ட் தான் முக்கியம் எனக்கு தெரிஞ்சு. லவ் பண்றவங்களுக்கு எது இருக்கோ இல்லையோ நம்பிக்கை இருக்கணும். நான் எப்படி இருந்தாலும் சண்டை போட்டா 5 நிமிஷத்துல பேசணும் தான் நினைப்பேன். அவங்கள விட்டுன்னு நடிக்க மாட்டேன் நான். டேய், அந்த தங்கத்தை தூக்கின்னு வாங்கடா. நான் சொல்லுவேன், நீ எதுக்கு அவங்க கூட பேசுற அப்படின்லாம் சொல்லுவேன். அது சொல்ல சும்மா ஃப்ரெண்டு, அதெல்லாம் ஃப்ரெண்டுலாம் வேணாம். எதுக்கு ஃப்ரெண்டு, அதான் நான் இருக்கிறேன்ல லவ்வரா, அப்படி எதுக்கு அவங்க கூட பேசுற? உனக்கும் ஃப்ரெண்டு, அவனுக்கு நீ யாரு? இப்போ ஃப்ரெண்டால இப்போ ஒரு ஆள் கூட வெளியே போறோம் வண்டியில, இவன் திடீர்னு வண்டி கேட்பான், இவன் வண்டி தரலாம், இவன் கோச்சிப்பான், க்ளோஸ் ஃப்ரெண்டா இருப்பான். இப்போ இவனுக்கும் தரணும், இப்போ நான் ஆள் கூட போனோம், அதுக்கோசம் தான் சண்டை ஆகும் சின்னதா. இல்ல அது வந்து சும்மா இது நான் 2 வருஷமா ஒன்றும் பண்ண மாதிரி இருந்தோம். இப்போ ஒருத்த மட்டும்தான் இருக்கேன், இன்னொரு ஆள் இல்லை. அது இந்த இதனால தான். லவ்ல வந்து பொசிவ்னஸ் இருக்கலாமா கூடாதா? இருக்கலாம், இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். அது இல்லாம இருக்கவே கூடாது. திரும்ப திரும்ப சொல்றேன், என்னை தவிர வேற எவ்வளவு பார்த்து வழிஞ்சனா தொலைச்சிருவேன். கண்டிப்பாக இருக்கணும், இல்லைன்னா அது லவ்வே இல்லை, பொசசிவ்னஸ். ஆனால் அதை க்யூட்டாக இருக்கணும், ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கக்கூடாது அவங்களுக்கு. சிங்கிளா கமிட்டடா? கமிட்டட்லாம் இல்ல, சிங்கிள். சிங்கிள் கமிட்டட் இருக்கணும். அது இருந்தால் தான் அது லவ். நீ என்ன வேணா பண்ணு, எப்படி வேணா சுத்து அப்படின்னா அது லவ் இல்லைல்ல. அது உன் இஷ்டத்துக்கு நீரும் என் இஷ்டத்துக்கு நான் இருக்கணும்னா அதுக்கு நம்ம 2 பேர் இருக்கணும். அவ என்னை விட்டு போயிடக்கூடாதுன்ற பயம் சொல்லலாம். இருக்கணும், ஓவரா இருக்கக்கூடாது, கம்மியாவும் இருக்கக்கூடாது, நடுவுல இருக்கணும்.
யார் யாரெல்லாம் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப பொசிட்டிவாக இருக்காங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இது போல் ஒரு நல்ல பப்ளிக் ஒப்பீனியன் பார்க்கணுன்னா தமிழ் கேஷுவல் என்டர்டைன்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மூவி ரிலேட்டடாக பார்க்கணுன்னா தமிழ் மூவி ப்ரோமோஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெப்சீரிஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸ் ரிலேட்டடாக பார்க்கணுன்னா தமிழ் சினிமாட்டிக் யூனிவர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய், ஸ்டே டியூன்.